ஹாய் ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட் குறித்து முக்கியமான தகவல் வெளியாகி இருக்கு. இதுவரை ரேஷன் கடைகளில் 23 மாவட்டங்களுடைய முடிவுகள் வெளியிட்டிருக்காங்க. சற்று முன் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கப்பெற்ற அந்த மாவட்டம் நாமக்கல். நம்ம சேனலில் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்போம். இந்த நாமக்கல் மாவட்டத்துடைய சேலம், நாமக்கல், கோவை இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருப்போம். அதில் நாமக்கல் மாவட்டத்துடைய ரிசல்ட்டை சற்று முன் வெளியிட்டிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இதுவரை வெளியான 23 மாவட்டங்களுடைய ரிசல்ட் ஏன் இன்னும் மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு வெளியீட்டில் தாமதங்கள் ஏற்படுது, இது குறித்து இந்த வீடியோவில் முக்கியமான தகவல்களை நான் உங்களுக்காகவே சொல்ல போகிறேன். நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ளே நாம் போகலாம். ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டு தற்சமயம் நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த நாமக்கல் மாவட்டங்களை உடைய ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட்டை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்துடைய டிஆர்புடைய இணையதளத்திற்கு சென்று ஹோம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். சேல்ஸ்மேனுடைய லிஸ்ட்டு, தற்காலிக ப்ரொஃபஷனல் செலக்ட் லிஸ்ட்டு, சேல்ஸ்மேன்ட்டு லிஸ்ட் அவுட் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. தற்காலிகமாக செலக்ட் பண்ண பேக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேனுக்கு எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க, பேக்கேஜருக்கு எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நாமக்கல் மாவட்டத்தில் சேல்ஸ்மேனே 128 பேர் பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேனை எடுத்திருக்காங்க. பேக்கேஜர் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப வெறும் 13 பேர் தான் பார்த்தீங்கன்னா பேக்கேஜர் லிஸ்ட்டில் எடுத்துருக்கிறதா தகவல் வந்திருக்குங்க. ரொம்ப ரொம்ப கம்மியான அளவில் தான் ரேஷன் ஷாப்புடைய ஊழியர்கள் நாளுக்கு நாள் நியமிக்கப்படுகிறாங்க. ஒவ்வொரு மாவட்ட வாரியம் பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வேக்கன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள், ஏன்னா இந்த மாவட்டம் எனக்கு பார்த்தீங்கன்னா என்னுடைய பெயர் வரல அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க. இவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று ரேஷன் ஷாப்லேருந்து முக்கியமான அப்டேட்டு விரைவில் வெளியிடப்படலாம். மீதி இருக்கிற 13 மாவட்டங்களுடைய ரிசல்ட்டும் இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு வெளியிட்டுருவாங்க. இந்த ஜூலை மாதம் 5ஆம் தேதிக்கு முன்னாடி மாவட்ட வாரியாக இருக்கிற 38 மாவட்டத்திற்கும் ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டை நம்மளால் பெற்றுக்க முடியுங்க. இன்னொரு 15 டிஸ்ட்ரிக்டுடைய ரிசல்ட் இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருந்தே ரேஷன் ஷாப் ரிசல்ட் வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப டிலேவாக தான் இருந்தது. எந்த டிஸ்ட்ரிக்ட் விடாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நமக்கு திருப்பத்தூரில் ஆரம்பித்து ஒரு வாரம் கழித்து அதுக்குள்ளாரே திண்டுக்கல், ஒரு வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா வீக்கெண்டில் ஒரு 3 வீக் டேஸில் 2 ரீசெண்டாக வெள்ளிக்கிழமை ஒரு நாளில் பார்த்தீங்கன்னா 4 டிஸ்ட்ரிக்ட் நீலகிரி, திருப்பூர், அதுக்கப்புறம் ஈரோடு, கன்னியாகுமரி இதெல்லாம் வெளியிட்டாங்க. அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா புதுக்கோட்டை மாதிரிலாம் வெளியாச்சு. அதுக்கு அடுத்து அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாமே டிஸ்ட்ரிக்டும் சிவகங்கை லைனாக வர ஆரம்பிச்சிருச்சு. 23 டிஸ்ட்ரிக்ட் வரத்துக்கு வந்துருச்சு. இப்போ வீக் டேஸ் 2 வீக்கெண்டில் 1-2 வந்துக்கிட்டே தான் இருக்குது. பேலன்ஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா 15 மாவட்டங்களுடைய ரேஷன் கடையுடைய விற்பனையாளர்கள் மற்றும் கட்டணங்களுடைய முடிவுகள் இன்னும் வெளியிடாமல் இருக்குது. இதை எப்போ வெளியிட போகிறாங்க அதுதான் இப்போ வந்திருக்க இன்னொரு முக்கியமான கேள்விக்குறீங்க. தமிழகத்தில் பார்த்தீங்கன்னா ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களை விரைவில் எடுக்க இருக்காங்க. அதற்குண்டான நியமனத்திற்குண்டான இன்டர்வியூ எல்லாமே கடந்த நவம்பர், டிசம்பரில் முடித்து இப்போ பார்த்தீங்கன்னா பணி ஆணைகளை வழங்கிட்டு வராங்க. பணி ஆணை குறித்து நம்ம சேனலில் பிரத்யேகமாக வீடியோ போட்டிருக்கோம். நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பணி ஆணை குறித்து நம்ம மீண்டும் கூட வீடியோ போடுவோம். அதை பற்றி உங்களுக்கு தேவை, பணி ஆணையில் என்னென்ன ப்ரொசீஜர் மேற்கொள்ளப்படும் அப்படி தேவை உங்களுக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு அதற்கான வீடியோ கண்டிப்பாக போடப்படும். இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாதுங்க. நம்ம ரேஷன் ஷாப் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறது உங்களில் ஒரு 3 கேட்டகரியாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று இப்போ ரிசல்ட் செலக்ட் ஆகிட்டு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரலை அப்படின்ட்டு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரிசல்ட் செலக்ட் ஆகாமல் என்ன பண்ணுறது, இப்போ செகண்ட் லிஸ்ட்டு வருமா இல்லை அடுத்த நோட்டிஃபிகேஷன் வருமா, இந்த நவம்பர்லேயே டிசம்பர்லேயே இன்டர்வியூ எல்லாமே வருமா அப்படின்ட்டு இன்னொரு வருஷம் செகண்ட் கேட்டகரியில் நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? இப்படி எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. 3ஆவது கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா எங்கள் டிஸ்ட்ரிக்டில் ரிசல்ட்டு ஆகலை, செகண்ட் ரிசல்ட்டு அப்பாயின்மெண்ட் லெட்டரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அதே மாதிரி ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறவங்க அப்படி ஒரு 3 கேட்டகரியாக நம்ம இப்போ பிரிச்சுக்கலாம்.
ஓகேங்களா? ஸோ ரேஷன் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகலை அப்படின்றவங்க வந்து கவலையே பட வேண்டாம். அடுத்த ஜாப் பார்த்துக்கிட்டு நீங்கள் போகணும். செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான பீப்புள் எடுத்திருக்கிறதுனால அந்த மாவட்டத்தில் செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியாகுவதற்கு நிச்சயமாக வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ சேலம், கோவை இந்த மாதிரி மாவட்டங்களுடைய ரிசல்ட் எப்போ வெளியாகும் அப்படின்ட்டு நீங்கள் எல்லாருமே எதிர்பார்க்கலாம். அதிகபட்சம் ஜூன் 3ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதிக்குள்ளார வெளியிட்டுருவாங்க அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. தமிழகத்தில் ரேஷன் கடை சம்மந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹாய், ஹலோ அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். ஸோ ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட் குறித்து முக்கியமான தகவல் வெளியாகி இருக்கு. இதுவரை ரேஷன் கடைகளில் 23 மாவட்டங்களுடைய முடிவுகள் வெளியிட்டிருக்காங்க. சற்று முன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கப்பெற்ற அந்த மாவட்டம் நாமக்கல். நம்ம சேனலில் அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்போம். இந்த நாமக்கல் மாவட்டத்துடைய சேலம், நாமக்கல், கோவை இந்த மாதிரி சொல்லிகிட்டே இருப்போம். அதில் நாமக்கல் மாவட்டத்துடைய ரிசல்ட்டை சற்று முன் வெளியிட்டிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை வெளியான 23 மாவட்டங்களுடைய ரிசல்ட் ஏன் இன்னும் மீதி இருக்கிற மாவட்டங்களுக்கு வெளியீட்டில் தாமதங்கள் ஏற்படுது, இது குறித்து இந்த வீடியோவில் முக்கியமான தகவல்களை நான் உங்களுக்காகவே சொல்ல போகிறேன். ஸோ நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே நாம் போகலாம். ஸோ ரேஷன் ஷாப்புடைய ரிசல்ட்டு தற்சமயம் இந்த நீங்கள் எல்லாருமே எதிர்பார்த்த நாமக்கல் மாவட்டங்களை உடைய ரிசல்ட்டை பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ரிசல்ட்டை பார்க்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த மாவட்டத்துடைய டிஆர்புடைய இணையதளத்திற்கு சென்று ஹோம் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைச்சிடும். சேல்ஸ்மேனுடைய லிஸ்ட்டு, தற்காலிக ப்ரொஃபஷனல் செலக்ட் லிஸ்ட்டு, சேல்ஸ்மேன்ட்டு லிஸ்ட் அவுட் எல்லாமே வெளியிட்டிருக்காங்க. தற்காலிகமாக செலக்ட் பண்ண பேக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேனுக்கு எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க, பேக்கேஜருக்கு எவ்வளோ பேர் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது நாமக்கல் மாவட்டத்தில் சேல்ஸ்மேனே 128 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ்மேனாக எடுத்திருக்காங்க. பேக்கேஜர் அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப வெறும் 13 பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜர் லிஸ்ட்டில் எடுத்துருக்கிறதா தகவல் வந்துருக்குங்க. ஸோ ரொம்ப ரொம்ப கம்மியான அளவில் தான் ரேஷன் ஷாப்புடைய ஊழியர்கள் நாளுக்கு நாள் நியமிக்கப்படுகிறாங்க. ஸோ ஒவ்வொரு மாவட்ட வாரியம் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வேக்கன்சிஸை இன்க்ரீஸ் பண்ணுங்கள், ஏன்னா இந்த மாவட்டம் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்னுடைய பெயர் வரல அப்படின்ட்டு கோரிக்கை வச்சுருக்காங்க. இவர்களுடைய கோரிக்கைகளை ஏற்று ரேஷன் ஷாப்லேருந்து முக்கியமான அப்டேட்டு விரைவில் வெளியிடப்படலாம். ஸோ மீதி இருக்கிற 13 மாவட்டங்களுடைய ரிசல்ட்டும் இன்னும் சற்று நேரத்தில் நமக்கு வெளியிட்டுருவாங்க. இந்த ஜூலை மாதம் 5ஆம் தேதிக்கு முன்னாடி மாவட்ட வாரியாக இருக்கிற 38 மாவட்டத்திற்கும் ரேஷன் கடையுடைய ரிசல்ட்டை நம்மளால் பெற்றுக்க முடியுங்க. இன்னொரு 15 டிஸ்ட்ரிக்டுடைய ரிசல்ட் இருக்குது. தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் இருந்தே ரேஷன் ஷாப் ரிசல்ட் வந்துருச்சு. ரொம்ப ரொம்ப டிலேவாக தான் இருந்தது. ஸோ எந்த டிஸ்ட்ரிக்ட் விடாமல் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா நமக்கு திருப்பத்தூரில் ஆரம்பித்து ஒரு வாரம் கழித்து அதுக்குள்ளாரே திண்டுக்கல், ஒரு வாரம் கழித்து வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்டில் ஒரு 3 வீக் டேஸில் 2 ரீசெண்டாக வெள்ளிக்கிழமை ஒரு நாளில் வந்து பார்த்திங்கன்னா 4 டிஸ்ட்ரிக்ட் நீலகிரி, திருப்பூர், அதுக்கப்புறம் ஈரோடு, கன்னியாகுமரி இதெல்லாம் வெளியிட்டாங்க. அடுத்த நாள் வந்து பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாதிரிலாம் வெளியாச்சு. அதுக்கு அடுத்து அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே டிஸ்ட்ரிக்டையும் சிவகங்கை லைனாக வர ஆரம்பிச்சிருச்சு. 23 டிஸ்ட்ரிக்ட் வரத்துக்கும் வந்துருச்சு. ஸோ இப்போ வீக் டேஸ் 2 வீக்கெண்டில் 2 வந்துக்கிட்டே தான் இருக்குது. பேலன்ஸ் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா 15 மாவட்டங்களுடைய ரேஷன் கடையுடைய விற்பனையாளர்கள் மற்றும் கட்டணங்களுடைய முடிவுகள் இன்னும் வெளியிடாமல் இருக்குது. இதை எப்போ வெளியிட போகிறாங்க அதுதான் இப்போ வந்திருக்க இன்னொரு முக்கியமான கேள்விக்குறீங்க. ஸோ தமிழகத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரேஷன் கடைகளில் விற்பனையாளர்கள் மற்றும் கட்டுநர்களை விரைவில் எடுக்க இருக்காங்க. அதற்குண்டான நியமனத்திற்குண்டான இன்டர்வியூ எல்லாமே கடந்த நவம்பர், டிசம்பரில் முடித்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பணி ஆணைகளை வழங்கிட்டு வராங்க. ஸோ பணி ஆணை குறித்து நம்ம சேனலில் பிரத்யேகமாக வீடியோ போட்டிருக்கோம். ஸோ நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பணி ஆணை குறித்து நம்ம மீண்டும் கூட வீடியோ போடுவோம். அதை பற்றி உங்களுக்கு தேவை, பணி ஆணையில் என்னென்ன ப்ரொசீஜர் மேற்கொள்ளப்போ அப்படி தேவை உங்களுக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.
உங்களுக்கு அதற்கான வீடியோ வந்து கண்டிப்பாக போடப்படும். இதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாதுங்க. ஸோ நம்ம ரேஷன் ஷாப் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணுறது உங்களில் ஒரு 3 கேட்டகரியாக நம்ம பிரிக்கலாம். ஒன்று வந்து இப்போ ரிசல்ட் வந்து செலக்ட் ஆகிட்டு அப்பாயின்மெண்ட் லெட்டர் வரலை அப்படின்ட்டு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் வந்து செலக்ட் ஆகாமல் என்ன பண்ணுறது, இப்போ செகண்ட் லிஸ்ட்டு வருமா இல்லை அடுத்த நோட்டிஃபிகேஷன் வருமா, இந்த நவம்பர்லேயே டிசம்பர்லேயே இன்டர்வியூ எல்லாமே வருமா அப்படின்ட்டு இன்னொரு விஷயம். செகண்ட் கேட்டகரியில் நிறைய பேர் வெயிட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ இப்படி எல்லாமே சொல்லிட்டு இருந்தாங்க. 3வது கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் டிஸ்ட்ரிக்டில் ரிசல்ட்டு ஆகலை, செகண்ட் ரிசல்ட்டு அப்பாயின்மெண்ட் லெட்டரை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு அதே மாதிரி ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணுறவங்க அப்படி ஒரு 3 கேட்டகரியாக நம்ம இப்போ பிரிச்சுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ரேஷன் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகலை அப்படின்றவங்க வந்து கவலையே பட வேண்டாம். அடுத்த ஜாப் பார்த்துக்கிட்டு நீங்கள் போகணும். செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு வரத்துக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒரு சில மாவட்டங்கள் வந்து பார்த்திங்கன்னா கம்மியான பீப்புள் எடுத்திருக்கிறதுனால அந்த மாவட்டத்தில் செகண்ட் செலெக்ஷன் லிஸ்ட்டு வெளியாகுவதற்கு நிச்சயமாக வாய்ப்புகள் இருக்குது மக்களே. ஸோ சேலம், கோவை இந்த மாதிரி மாவட்டங்களுடைய ரிசல்ட் எப்போ வெளியாகும் அப்படின்ட்டு நீங்கள் எல்லாருமே எதிர்பார்க்கலாம். அதிகபட்சம் ஜூன் 3ஆம் தேதியிலிருந்து 5ஆம் தேதிக்குள்ளார வெளியிட்டுருவாங்க அப்படின்றத நிச்சயமாக எதிர்பார்க்கலாங்க. தமிழகத்தில் ரேஷன் கடை சம்மந்தமான செய்திகள் அனைத்தையும் நீங்கள் உடனுக்குடன் பெறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.